அனைவருக்கும் வணக்கம். ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின்றது. கற்புடைய பெண்களைப் போலவே ஆணும் பண்புடையவனாக இருப்பதே நலம் என்கிறார் வள்ளுவப் பெருந்தகை. இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு நாட்டின் வெற்றிக்கான விதைகள் அந்நாட்டில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளிடம் விதைக்கப்பட்டிருக்கிறது என்கிறார் ஜாய்ஸ் பாண்டா. நம் நாட்டில் பிரதமர், குடியரசுத் தலைவர், முதல்வர்கள் என பெண்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். எங்கே சமநிலை? கூடைகள் நிறைய கனவுகளை சுமந்து தேவதைகள் காகித கப்பலில் பயணித்துக் கொண்டிருக்கின்றனர். ஆற்றின் அக்கறையை எப்படி ஏனும் அடைந்து விடுவோம் என்று. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் ஆற்று நீர் அருகில் போனால் காணல் நீராகி போகிறது. வெறும் டீ விளம்பரம் கூட வீடு, வேலை, குழந்தை இவை மூன்றையும் நீ பார்த்துக்கொள் பெண்ணே, டீ போடும் வேலை வேண்டுமானால் உனக்கு சலுகை என்கிறது. என் இனிய பெண் சமூகமே, உன் அழகை வர்ணிக்கும் யாவரும் உனக்கு ஆபத்தையே உண்டாக்குவர். உன் அறிவை வர்ணிக்கும் சமூகத்தை உறுதிப்படுத்து. அழகு சாதன பொருட்களின் சந்தையல்ல நாம், அறிவு கடலின் சங்கமம் என்பதை இவ்வுலகிற்கு உணர்த்துவோம். செல்லப்பிள்ளைகளாய் இன்று புவியின் பெண்கள் சிறு நிலையில் இருக்கவில்லை, விழித்துக் கொண்டார்கள். ஆனாலும் சமநிலை அடைந்து விட்டாரா என்றால் இன்னும் சான் ஏற முளம் சறுக்கும் கதை நடந்து கொண்டேதான் இருக்கிறது. எந்து பணிந்து மிரண்டது போதும், இனி தெளிந்து துணிந்து மீண்டெழ வேண்டும். மழலை மனம் மாறாத உன்னை வன்புணர வருவானாயின் மாற வேண்டியது அவனே. மாற்றம் காண்போம். அடுத்த அடியை நீ எடுத்து வைத்தால் 1000 கதவுகள் திறந்திடும் உனக்கு. அழுகை அதை நீ துடைத்து எறிந்தால் ஆடவர் திமிரும் அடங்கிடும். வலியது மட்டுமே பிழைத்திருக்கும். விதி என்று தேங்கி விடாமல் வீரம் கொண்டு வெளிவா பெண்ணே. அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துகள்.